வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்டான ஹேர் டை எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்குது. சோ அவங்க எல்லாம் இந்த ஹேர் டை பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது டக்குன்னு இதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு தலையை சீவிட்டு வெளியே கிளம்பிடலாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். வெள்ளை முடி எல்லாமே கருப்பா மாறிடும். நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு முடியாவே மாறிடும். ஒரு நொடி போதுங்க. இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு டக்குனு வெளியில கிளம்பிடலாம். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயிலையோ இல்ல ஏதோ ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பை இப்ப ஒரு உரக்கல்லுல போட்டுறேன். இதை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இல்ல மிக்சி ஜார்லயும் நீங்க போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்துல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில நம்ம இடிச்ச கிராம்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நம்மளுக்கு இது முக்கியமான ஒரு எண்ணெய். ஸோ கரெக்டான பதத்துல நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்க போறோம். பாருங்க, நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல இந்த மாதிரி நம்ம கிராம்பையும் எண்ணெயும், தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊத்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலுமே நீங்க ஊத்திக்கலாம். இப்ப இதை நம்ம அப்படியே பாயில் பண்ணிக்க போறோம். டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணிக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடாகி கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். இப்படி பாருங்க, உள்ள எண்ணெய் நல்லா சூடாயிட்டு லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிராம்பு ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராம்புல பாத்தீங்கன்னா ஹேர் குரோத்துக்கு உண்டான நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கிராம்பு எண்ணெயை வச்சுதான் இப்ப நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண போறோம். இப்ப நம்ம ஹேர் டை பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் முருங்கைக்கீரையை சேர்க்க போறேன். முருங்கைக்கீரையிலையும் ஹேர் குரோத்துக்கான நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நான் இதையும் சேர்த்துக்கிறேன். ஒன்று ரெண்டா இதையும் நீங்க தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த உரக்கல் இல்லை அப்படின்னா நீங்க மிக்சி ஜார்லயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹேர் டைக்கு பவுடர் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அடிச்சு வச்ச கிராம்பையும் முருங்கைக்கீரையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கருகிற வரைக்குமே இதை நீங்க கருக வைங்க. இதோட ஒரு டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துக்கிறேன். கடுகும் நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதே டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு கருப்பான கலரை இந்த கிராம்பும் கடுகும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நல்லா கருப்பா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயிலே வைக்க வேணாம். இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பவுடரா அரைச்சாச்சு. இருந்தாலுமே நம்ம இன்னொரு வாட்டி சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸா இருக்கும். அப்ப ஹேர் ட்ரை அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது திப்பி இருந்தா கூட இந்த வடிகட்டியில நம்மளுக்கு நின்னுடும். நம்ம செய்யற இந்த ஹேர் டை
நீங்கள் ஒரு இதில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்பும்போது அங்கங்கே ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த பவுடரை எடுத்து நம்ம தயாரித்த கிராம்பு எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு எண்ணெயை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் கொஞ்சம் எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு வெளியே போயிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த விதமான டை அடித்த மாதிரியும் இருக்காது, எண்ணெய் தடவுன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2-3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் நல்லாவே பிளாக் ஆகிடும், எப்பயுமே கருமையாகவே ஆகிடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை பவுடர் தான் இது. பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. இப்போது நம்ம இதில் தேவையான அளவு நம்ம பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், நான் முன்னாடி மட்டும் உங்களுக்கு டச்சப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கிராம்பு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிராம்பு எண்ணெய் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிராம்பு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் மாதிரியே தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொஞ்சம் டைலூட்டாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல முடியிலையும் பிடிக்கும். ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பாருங்க இங்க சைட்ல தான் இருக்குது. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை இது பண்ணி வச்சிருக்கோம். இதை எடுத்து நான் பாருங்க எண்ணெய் மாதிரி தான் பூசுறேன் பாருங்க. நைஸா தான் இருக்கு. உங்களுக்கு திப்பி திப்பியா இருந்தா உங்களுக்கு தலையில வச்சது தெரியும்னு சொல்லலாம். இந்த வெள்ளை முடி இங்க இருக்கிறதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க சீப்பு போட்டு நல்லா சீவிக்கிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஹேர் வாஷ் பண்ற வரைக்குமே உங்களுக்கு இந்த ஹேர் டை முடியல அப்படியே இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதுல வர சான்சஸ் இல்ல. கிராம்பு எண்ணெய் அவ்வளோ நல்லது முடிக்கு. இது எதுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்னா இது நல்ல கலர் கொடுக்கும். டையோட சேர்த்திருக்கிறது நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பவுடர்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்ப பாருங்க இங்க இருந்த வெள்ளை முடி காணா போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு போச்சான்னு தெரியல, எனக்கு நான் செல்லுல பாத்துட்டு இருக்கிறதுனால. பாருங்க இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு அழகா சீப்பு போட்டு சீவிட்டு வெளில போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.